அந்த பஞ்சதானத்துல ஒண்ணு புஸ்தக தானம். நாம தானம்னா என்ன நினைச்சுட்டோம், இருக்கிறதே நமக்கு வேண்டாத சாமான்லாம் ஆளு கொடுத்துடலாம். அது வேற சொல்லுவோம், இது இருக்குன்னு வேண்டாம் வேண்டாம், அது ஏதாவது வரப்போறதே கல்யாணம் வந்து அதுல தானமா இதில் கொடுத்துடலாம். ஆனா தானம் எப்படி பண்ணணும்? வேதம் சொல்றதே ஸ்ரத்தையா தேயம் அஸ்ரத்தையா தேயம், பிரியாதேயம் ஸ்ரீயாதேயம் ஹரியாதேயம் சம்விதாதேயம், அடிக்கிண்டு போறது. அதான் நம்ம சனாதன தர்மத்தோட சிறப்பு. தானம் குடு அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்த வேண்டியதானே. அடுத்த வாளுக்கு குடு அப்படிங்கிறதுல எப்படி எல்லாம் கொடுக்கணும், எப்படி கொடுக்கப்படாதுன்னு வேற. கொடுக்கிறவன் என்ன பண்ணணும்னா ஸ்ரத்தையோட கொடுக்கணும், கவனத்தோட கொடுக்கணும். ஸ்ரத்தையோட கொடுன்னா அவ்வளவுதானே. உடனே அடுத்து அஸ்ரத்தையாதேயம் அப்படின்னா ஸ்ரத்தை இல்லாத கொடுக்காத. அப்புறம் என்னன்னு வெக்கப்பட்டு கொடுங்கிறது. ஏன் ஒருத்தண்ட கை நீட்டி வாங்குறவன் தான் ஐயோ நம்ம தள்ள எடுத்து எல்லாத்தையும் கை நீட்டுறாப்புல இருக்கேன்னு அவன் தான் வெக்கப்பட்டுன்னு வாங்கிக்கணும். ஆனா இங்க வேதம் என்னமோ சொல்றது கொடுக்கிறவனை வெக்கப்பட்டுன்னு கொடுங்கிறது. ஏன்னர் அந்த பவ்யம் இருக்கணும். ஏதோ உங்ககிட்ட இருக்கு, அவன்கிட்ட ஒன்றும் இல்லாத பிச்சைக்காரனுக்கு போடுறோன்னு தூக்கி எறியக்கூடாது. என்னன்னு சே நம்மளால 1 கோடி தானே கொடுக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு வெக்கப்பட்டுன்னு கொடு. இப்படி எந்த வேதமான எந்த வேதமான உபதேசம் வேணுமா? அப்படி சொல்லியிருக்கு. அந்த தானம் பண்றதுக்குன்னு இருக்கிறது நம்ம உபயோகத்துக்கு எப்படி வச்சுக்குமோ அதை விட வசதியானா கொடுக்கறதுக்கு இருக்கணும். அதை தானமா கொடுக்கணும். அதுல புஸ்தக தானம் ஒண்ணு. இதைத்தான் பெரியவா சொல்றா.